நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்ட? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன். நாளைக்கு ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்ல வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? சாத்தியமா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகியதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது நியாயமா? இப்போ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டீங்க. இப்போ அதனுடைய உண்மையை பாருங்க. இது நீட் தேர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. எந்த அரசாங்கம் வந்தாலும் அமல்படுத்தியே தீர வேணும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் மட்டும் உச்சநீதிமன்றத்தை மீறி செயல்படுத்த முடியுமா? சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்ட? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன். நாளைக்கு ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்ல வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? சாத்தியமா? ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பிடித்து கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்டுவோம்னு தீர்மானம் போட்டா முட்டாள் யார்? முட்டாள் யார்? அப்ப இப்ப சொல்றல சாத்தியமே இல்லைன்னு. அப்ப தீர்மானம் போடும்போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும் சாத்தியமே இல்லை, தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோகிய. ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் எதை செத்துங்கன்னு கேட்கிறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகியதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது நியாயமா? நாங்க ஆதரவு தெரிவிக்கல, தீர்மானம் கொண்டு வர சொல்லி சொன்னதே நாங்க தான். ஆதரவு சொல்ல, தீர்மானம் கொண்டு வர சொன்னது நாங்க தான். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் என்ன கேட்கறேன், உன்னால சாத்தியம் இல்லைங்கிறல்ல. உங்க அம்மா எப்படி நிறுத்துச்சு? உங்க அம்மா நிறுத்த முடியாத உன்னால நிறுத்த முடியல. அப்ப எதுக்கு உங்க அம்மா ஆட்சி வேணும்? இது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக ஆராசா பேசினது. ஆனால் அதை உதயநிதிக்கு எதிராக பேசின மாதிரி ஒரு போட்டு அதை குட்டி குமார்னு ஒருத்தர் அது போட்டிருக்காரு. அது அவர் காவி துண்டு போட்டிருக்காரு. அதை பாருங்கள். திருச்சி கூறியிருக்காங்க. இப்போ உண்மையை செக் பண்ணுவதற்காக ஃபேக்ட் செக்கர் அப்படிங்கிற அடிப்படையில் அயன் கார்த்திகேயன் தலைமையில் ஒரு குழு போட்டு அதை உண்மையை கண்டறிக்கக்கூடிய வதந்தி எது உண்மை எது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதுக்கு எதிராக கோர்ட்டில் ஒருத்தர் ஏடிஎம்கே வழக்கறிஞர் ஒருத்தர் கேஸ் போடுறாரு. உடனே கோர்ட்டே சொல்லுது, உண்மை வதந்தியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குழு அரசு போட்டால் அதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வதந்தியை கிளப்பி விடுறதுக்குன்னு ஒரு ஆதரவாக ஒரு செக்ஷன் இருக்காங்க. கோர்ட்டே அந்த மாதிரி கட்டிடுச்சு. இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, பாதி உண்மை என்பது ரொம்ப ஆபத்தானது. பொய்யை விட பாதி உண்மை என்பது மிகவும் ஆபத்தானது. இதை தான் திருச்சி சொல்கிறது. அதனால் இந்த மாதிரி திருப்பி வேலைகளை எச்சரிக்கையாக பார்த்து புரிந்து கொள்வோம். நன்றி.